ஹாய்மா, இட்லி தோசைக்கு ஏற்ற பாசிப்பருப்பு சாம்பார் குக்கரில் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. சூடாக இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிட்டா இது ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து 2-3 தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு பருப்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் ரிலீஸ் ஆனோன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 3 பெரிய வெங்காயம், 10 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, 3 தக்காளி. பச்சை மிளகாய் காரம் இல்லை, அதனால் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு விற்றுட்டு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி தாளிச்சிக்கலாம். விசில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளித்து வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை, அடுத்து பெருங்காயம். அதுக்குள்ளே இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் மட்டும் போட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தாளிப்பை எடுத்து குழம்புல கொட்டிடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.